மதீனாவுக்கு அச்சுறுத்தல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதீனாவை சுற்றி கிராமவாசிகள் காட்டரபிகள் இருந்தாங்க இல்லையா, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. திடீர்னு வந்து தாக்குதல் பண்ணி ஏதாவது சேதம் விளைவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக நடவடிக்கை என்ன மெயினாக எடுத்தாங்க அப்படின்னா, இந்த காட்டரபிகள் இருக்கிறாங்கல்ல இவங்கள் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு ஒப்பந்தமும் போட முடியாது, ஏன்னா இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இவங்களுக்கு பயமுறுத்தி வச்சா மட்டும்தான் இவங்களை எதுவுமே பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி நடந்த ஒரு தாக்குதல் போர் தான் தாத்துர்ரிகா போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாக்குதல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த போரில் வந்து யார் போகிறாங்க அப்படின்னா ரசூல்லாவே போகிறாங்க. இந்த இடத்துல வந்து நபி தோழர்களை மட்டும் அனுப்பல, ரசூல்லாவே தலைமை தாங்கி போகிறாங்க. 400 அல்லது 700 நபி தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகிறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா புகாரியில் 4135, 1529 முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து வருது. கத்துபான் குலத்தினரை சார்ந்த, கத்துபான் கோத்திரத்தை சார்ந்த சில கிளையினருக்கு எதிராக இந்த படையெடுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 கிளையினர், அதாவது சாலபா, அன்மார், மஹாரிபுங்கிற இந்த 3 கிளையினர் மீது தாக்குதல் தொடுக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து மதீனாவில் பிரதிநிதியாக நியமிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஆனால் சண்டை நடக்கலை. அது சும்மா, அதாவது நிறைய போர் அப்படி தான் நடக்கும். அதாவது அந்த படம் வந்துருச்சுனாலே அவங்க பயந்து என்ன பண்ணிடுவாங்க, பேக் ஆயிடுவாங்க. ஒன்று அந்த ஏரியா விட்டு ஓடிடுவாங்க. அந்த ஏரியா ரசூலுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சுனாலே அமைதி நிலைநாட்டியாச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து ரசூலா வர்றாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே ஓடிடுறானு. அந்த மாதிரி போயிடும்போது இந்த போரும் பார்த்திங்க அப்படின்னா சிரமம் நிறைந்த ஒரு போர். இந்த போருடைய பேர் என்ன அப்படின்னா தாத்துர்ரிகா அப்படின்ட்டு. தாத்துர்ரிகா அப்படின்னா ஒட்டு துணி இருக்கு இல்லையா, துணி வச்சு கட்டுப்படுற பேண்டேஜ் போர் அப்படிங்கிறது அந்த போருடைய இது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு ஏன் இந்த பேர் வந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு. ஏன்னா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வந்து சிரமப்பட்டாங்கங்கிறது இந்த வெளிப்படுது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இப்போருக்காக புறப்பட்டோம். ஒரு ஒட்டகத்திற்கு 6 நபர்கள் என்று ஒதுக்கப்பட்டது. ஒரு ஒட்டகம் இருந்துச்சுன்னா அதுக்கு 6 பேர். ஒரு டபுள்ஸ்ன்னு வச்சிங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்ரு 4 பேர் நடந்து வருவாங்க, 2 பேர் மேலே உட்காந்து போவாங்க. மறுபடியும் 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா அந்த 2 பேர் இறங்கிடணும், அடுத்த 2 பேர், இப்படி மாறி மாறி சவாரி செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். நடந்தும் வர வேண்டியது இருந்ததால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன, பாதங்கள் வெடித்திருச்சு. எனது கால்களின் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பெயர்ந்து விட்டன, நகங்கள்லாம் கழண்டு வந்துருச்சு எங்களுக்கு. அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம். எனவே தான் இப்போருக்கு துண்டு துணி போர், ஒட்டு துணி போர் என பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போ இந்த தப்லீக் ஜமாத்தில் நம்ம நிறைய இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் பாதங்களில் புழுதி தீண்டுவது, அதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த பாதத்துக்கு தான் சொர்க்கம் நரகம் ஹராமாக்கப்படுறது. இங்கே நாம் ஒரு பள்ளிவாசல்லேருந்து இன்னொரு பள்ளிவாசல் ஷிஃப்ட் பண்ணுறது உடைய, அதாவது லேசான இது என்னென்னா, இந்த அல்லாஹ்வுடைய அந்த பாதையில் பாடுபடுறோம்ல, இந்த கான்செப்டை எந்த ஜமாத்தெல்லாம் தப்பாக சித்தரிக்குதோ அந்த ஜமாத்தை பார்த்திங்கன்னா தூக்கி பிடிப்பாங்க. இஸ்லாத்துடைய எதிரிகள் அந்த ஜமாத்துக்களை தூக்கி பிடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தப்லீக் ஜமாத்தையே இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஜமாத்து அதுதான். ஏன் அப்படி தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னா, ஜிஹாதுக்கு அவங்க கொடுத்த மாதிரியான ஒரு மோசமான விளக்கம் இது வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் யாருமே கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ யார் அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அஹ்லே ஹதீஸ் பிரிவினர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை வந்து முற்றிலும் ஒரு அதாவது ஒரு கொடூரமான கடும்போக்கு நிறைந்த ஒரு மார்க்கமாக, ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு பிரிவினராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்லே ஹதீஸ். இந்த நடந்து போகிறதுடைய சிரமத்தை நாம் உணரணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க, பீச்சில் கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள். வெறும் செருப்பு இல்லாமல் பீச்சில் நடந்து பாருங்கள், கால் புதஞ்சு போகும். அந்த நேரத்தில் அதுவும் அந்த அந்த கிளைமேட்டில் ரசூல்லா கூட தெருவாக சுற்றுனதுங்கும்போது அது வந்து அப்போ புரியும் இவங்களுடைய நோக்கம் எவ்வளோ உயர்ந்த நோக்கம்ன்ட்டு. இதனால் ஒன்றும் அவங்க உலக ஆதாயம்லாம் அடையலை இந்த போர்கள் மூலமாகலாம். அப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக சிரமப்பட்டாங்கிறது இதிலேருந்து தெரியுது. இந்த போருக்கு போயிட்டு
திரும்பி வர்றாங்க. அப்போ அந்த திரும்பி வரும்போது அந்த பிரபலமான அந்த ஹதீஸ் வரும் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மரத்தடியில் ஒன்று தூங்கிட்டு இருந்தாங்க, இந்த வாளை வந்து தொங்க போட்டு. அப்போ ஒரு கிராமவாசி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளை எடுத்துக்கிட்டு, எனக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கையில் எடுத்து வச்சுக்குவார். எடுத்து வச்சுக்கிட்டோன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு முழிப்பு வந்துடும் சத்தம் கேட்டோன்னே டக்குன்னு இவர் கேட்பார் ரசூலுல்லாஹ் பார்த்து, என்ன பயமாக இருக்கா அப்படிம்பாரு. ரசூலுல்லாஹ் வந்துட்டு இல்லை அப்படிம்பாரு, எனக்கு பயமாலாம் இல்லை அப்படின்னு. உடனே அவர் கேட்பார், என்கிட்டருந்து உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அல்லாஹ் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த வாளை எடுத்து மீண்டும் உரையிலே போட்டுறாரு. அதாவது ரசூலுல்லாஹ் பிடுங்கின மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீமில் இப்படி தான் இருக்குது அந்த ஹதீஸ். அவரே வந்து அந்த வாளை வந்து அவரே வந்து சரி இப்படி பேசுகிற ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. வச்சுட்டு உக்காந்துக்கிறாரு. ரசூலுல்லாவும் உட்கார வச்சிடுறாரு, உட்காருங்கன்ட்டு. அப்போ சஹாபாக்கள் வந்து பதறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை விடுங்க. இப்படி வந்து கேட்டார், நான் அல்லாஹ் காப்பாற்றுவாங்கன்னு ஒன்று இவர் டக்குன்னு வச்சிட்டாரு, அவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவர் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் அப்சர்வ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு சொல்கிறாரு, நான் மனிதர்களிலேயே மிக சிறந்தவரை பார்த்துட்டு நான் அவர்கிட்டருந்து இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தம்முடைய சமுதாயத்திட்ட போய் அது சொல்கிறாரு. நான் வந்து மனிதர்கள்லேயே ஆக சிறந்தவரை நான் இன்றைக்கி சந்தித்தேன் அப்படின்ட்டு. இதே நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது நாம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த பேர் எடுத்தால் தான், அதாவது மனிதர்கள்ட்ட நம்ம நல்ல பேர் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ்விடத்துலேயும் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். உடனே மனிதர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுன்னா நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, முனாஃபிக் பட்டம் கொடுத்துருவாங்க. வளைஞ்சு கொடுக்கக்கூடியவன், மார்க்கத்தில் இவனுக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லை, மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கலுங்கிறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கத்தில் கொள்கை பிடிப்புங்கிற பேரில் இவங்க பண்ண கூத்துருக்கலைங்க அஹ்ல ஹதீஸு. இது வந்து மிகப்பெரிய ஃபித்னா. இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா தீனுடைய ரூஹ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து என்னங்கிறது, அதாவது நமக்கு எல்லா விஷயமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இதோட முடிஞ்சு